Good morning students. Welcome back to the computer science class. இப்போ நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்துடலாம். எது அப்படின்னா நம்ம பேட்டர்ன் கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே தான் நம்ம +2க்கு யூஸ் பண்ணதை தான் +1க்கு யூஸ் பண்ண போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு, அப்கமிங் எக்ஸாமுக்கு. இதுக்கான போர்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 6th பேஜ் போவோம். யூனிட் 1 ஃபுல்லாக தரவாக பார்த்துக்குங்க. குறிப்பாக புக் பேக் கொஷின்ஸ் தரவாக படிச்சுக்குங்க. யூனிட் 1ல் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் படிக்கணும், பட் புக் பேக் கொஷின் தரவாக படிச்சுக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நம்ம இப்போ கவர்மெண்டில் புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் அதை மட்டும் படித்தா போதுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 2-3 வீடியோஸில் மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருப்போம். அந்த மெட்டீரியலையும் பார்த்துக்குங்க. அது ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ்க்கு அனுப்பிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் பார்த்துங்க, செகண்ட் யூனிட் பார்க்க வேண்டாம் இல்லையா? செகண்ட் யூனிட் நம்ம இடத்துல பார்க்க வேண்டாம். தேர்ட் யூனிட்டுக்கு மெட்டீரியல் அனுப்பல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இன்னொரு 2 டேஸில் அனுப்பிச்சிடுறேன். 9th லெசனும் 10th லெசனும் நடத்துகிற வரைக்கும். பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். 1 மார்க்கில் அப்ஜெக்டிவ் டைப் 15 1 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா? 15 1 மார்க்ஸ். இப்போ நான் +2 கொஸ்டின் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 15 1 மார்க்ஸ். சரிங்களா? பார்ட் டி மட்டும் எய்தரார். பார்ட் சியில் 6 கொஷின்ஸ் ஓப்பன் சாய்ஸ், 1 கொஷின் கம்பல்சரி. அதே மாதிரி பார்ட் பியில் 9 கொஷின் நீங்கள் 6 எழுதணும். அவுட் ஆஃப் 9 யூ ஹேவ் டு ரைட் 6 கொஷின்ஸ். அதில் 1 கொஷின் இஸ் கம்பல்சரி. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். 6 2s are 12. Similarly 6 3s are 18 in part C. Part D alone 5 mark questions, either are choice questions. Pick up any one questions from the 2 questions. Each pair of questions you have to choose only one, write one. Each one carries 5 marks, totally 25 marks. Part 1 objective type. Objective type la which one of the following valid, output enna, alla statements கொடுத்து 2 statement கொடுத்து ரெண்டுமே கரெக்ட். ஒன்று கரெக்ட் ஒன்று தப்பு, ரெண்டுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் கரெக்ட். இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் மாடல். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டோம். செகண்ட் யூனிட் படிக்க வேண்டாம். அதில் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தரவாக படிச்சுக்குங்க. அதுலேயும் புக் பேக் கொஷின்ஸ் ரொம்ப தரவாக படிச்சுங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்குங்க. நான் கூட பாடம் நடத்துகிற வீடியோவில் அப்பப்போ இடையில சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அதையும் கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க. நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் சார்ட் பார்த்துக்குங்க. அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்துக்குங்க. மெட்டீரியல்ஸ் கூட நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மெட்டீரியல் +1க்கு அந்த மெட்டீரியல்ஸும் பார்த்துக்குங்க. யூனிட் 1 and 2 PDF-ஆக அனுப்பிச்சிருக்கோம், ப்ளஸ் இதாக அனுப்பிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் தரவாக பார்த்துக்குங்க. சரியா? 1 2 3 5 மார்க்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கும், படிச்சுக்குங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் நடத்தின டாப்பினுடைய கண்டினியூ. ஸோ இதுக்கு நான் சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 160. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்னால் என்ன, சாப்டர் 10. இப்போ ஜென்ரலாக ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வரிசையாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பிளாக்கை எடுத்துறேன். ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வரிசையாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 1 to மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டோட்டலாக ஸ்கிப் ஆயிரும். ஸோ மீதி கூடியது மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. மொத்தம் 8 இருந்தாலும் 4 ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் லைனாக போயிடுது. ஸோ இதில் ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கும், செகண்ட் லைன், அப்புறம் தேர்ட் லைன், அப்புறம் ஃபோர்த் லைன். இது 1 by 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் சீக்வென்சியல் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து ஃப்ளோ அடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஃப்ளோ ஆஃப்
எக்ஸிகியூஷன் ஜம்ப்ஸ் ஒன் பை ஒன் அல்லது ஒன் ஆஃப்டர் another அல்லது ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட் from the first statement of the main function to last statement until the last statement of the main function. ஸோ இப்படி தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. இது வரைக்கும் வந்த ப்ரோக்ராம் சிம்பிள் ப்ரோக்ராம். ஆனால் இந்த மாதிரியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்ன ஆகணும், மாறணும். ஏன்னா இதே மாதிரி தான் எல்லா ப்ரோக்ராமும் வராது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி சில பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுங்கிற சுச்சுவேஷன்லாம் வரும். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் அப்படி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒன் பை ஒன்னாக வரிசையாக போயிட்டு இருக்கிற எக்ஸிக்யூஷனை நம்ம கம்பைலர் அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண உடனே அதுதான் பண்ணுது. நம்ம நிறையா எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதை மாற்ற முடியுமா? மாற்றலாம். எது மாற்றும்? ஸ்டேட்மெண்ட் தான் மாற்றும். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு பேர். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை மாற்றும். அந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா செலக்ஷன், ஐட்ரேஷன் அண்ட் ஜம்ப்னு 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் சச் ஜம்ப்ஸ் ஆர் கால்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜென்ரலி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா செலக்ஷன், ஐட்ரேஷன் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் அல்லது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு வேலையை செய்யக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ரேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு ஆக்ஷன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணுது, எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் பண்ணுது, அசைன்மெண்ட் பண்ணுது, டெசிஷன் மேக்கிங் ஆர் லூப்பிங். இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுச்சு, இது ஒரு கமாண்ட் லைன். கமாண்ட் இல்லாமல் இருந்தால் இது வேரியபிள் அறிமுகப்படுத்துது, இதுவும் வேரியபிள் அறிமுகப்படுத்துது, வேல்யூ கொடுக்குது. இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், இதுவும் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே கமாண்ட் லைனாக இருக்குது. பட் இது கமாண்ட் லைன் இல்லை, இது ஒரு வேரியபிள் அறிமுகப்படுத்துது வித் வேல்யூவோட. இது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸிக்யூட் ஆகாது. எல்லாமே கமாண்ட் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கடுத்தது இதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதை எக்ஸிக்யூஷன் முடிச்சோன்னே அதுக்கடுத்து எக்ஸிக்யூஷன் பண்ணும். இது வரிசையாக போகும். ஸோ இதெல்லாம் வேரியபிள் அறிமுகப்படுத்துது, எவாலுவேஷன் பண்ணுது, அவுட்புட்டை கொடுக்குது. இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது எதுவுமே ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணல. ஸோ ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இதில் எத்தனை ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி டைப்பாக பிரிக்கிறாங்க? 2 டைப்பாக, நல் ஸ்டேட்மெண்ட், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு C++ 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பிளேஸ் ஹோல்டராக யூஸ் பண்ணுறோம். கண்டெய்ன்ஸ் நத்திங், வெறும் செமிகோலனோட மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நல். உதாரணத்துக்கு ஒரு செமிகோலன், அடுத்த லைனில் ஒரு செமிகோலன், இப்படி செமிகோலன். இந்த செமிகோலன் ஒவ்வொன்றும் ஒரு 3 நல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. செமிகோலன் முடியல இன்னும் 2-3 செமிகோலன் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு செமிகோலனுமே ஒரு நல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ செமிகோலுக்கு முன்னாடி கண்டென்ட் இருந்ததுன்னா அது ஸ்டேட்மெண்ட், கண்டென்ட் இல்லைன்னா அது நல் ஸ்டேட்மெண்ட். இதை பிளேஸ் ஹோல்டர், இதை எம்டி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டரை ஐட்ரேஷனில் பயன்படுத்துகிறோம், கண்ட்ரோல் ஃப்ளோவில் பயன்படுத்துகிறோம். அதை பற்றி கம்மிங் செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு பேர் ஆஃப் பிரேசஸ், கர்லி பிரேசஸ் அல்லது செட் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள தான் அது இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுது. தெரியுதுங்களா? இந்த காம்பவுண்ட் பிளாக். ஸோ இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கே வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். இங்கே கூட ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். என்டர் கீ. பட் டேப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் இருக்கும். நீங்கள் சம்திங் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டலாகவே ஒரு யூனிட், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, சிங்கிள் யூனிட். ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூஷன் நடக்கும் அல்லது நடக்காமல் போகும். எக்ஸிக்யூஷன் நடந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது மோர் தேன் 1 ஸ்டேட்மெண்ட்ஸை குரூப்பிங் பண்ணலாம். அது கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி
அல்லது பேர் ஆஃப் கர்லி பிரேசஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க செட் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணலாம். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது? இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள டேப் ஸ்பேஸ் விட்டு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸெட்ரா ஸ்டேட்மெண்ட் n எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மினிமம் 1 or more 2 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றி டீட்டெயில் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிளாக் இஸ் ட்ரீட்டட் as a சிங்கிள் யூனிட், டோட்டலாகவே சிங்கிள் யூனிட். மே அப்பியர் எனிவேர் என்ன ப்ரோக்ராம், எங்கே வேணாலும் ப்ரோக்ராமில் வரலாம், எத்தனை வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். இதே மாதிரி நிறையா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். இப்போ இதுக்கும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் 2 காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ளே காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் ஸ்பேஸ் இன்டென்ட் ஆகிட்டே போகும். இது நீங்கள் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பின்னாடி வரலாம், அல்லது ஷிஃப்ட் டேப் யூஸ் பண்ணி பின்னாடி வரலாம். ஸோ இது டோட்டலாக இது நெஸ்டடு காம்பவுண்டு. ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூஷன் ஆச்சுன்னா தான் இந்த நெஸ்டடு காம்பவுண்டு எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா மெயின் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதுக்குள்ளே நெஸ்டிங்காக உள்ள சப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். அந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பிளாக் ஆட் ஒரு யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுடைய காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இந்த மேலே ஸ்டேட்மெண்ட்டுடைய காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும். கம்பைலர் அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதனான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தே ஆல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை இந்த ஸ்டேட்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைனா இது எக்ஸிக்யூட் பண்ணாத அடுத்த மெயின் பிளாக் பேர், சப் பிளாக் வேணால் மெயின் பிளாக். ஸோ 2 மெயின் பிளாக் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த காம்பவுண்ட் எக்ஸிக்யூட் பண்ணட்டுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லலாம், எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த காம்பவுண்டுக்கு போ அப்படின்னு சொல்லலாம். சொல்லுச்சுன்னா இது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி படிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன சாம்பிளுக்கு. பட் இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே பி எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஸ்லி, செலக்டிவ்லி ஆர் ஐட்ரேட்டிவ்லி. Every programming language private statement supports sequence selections, branching, iterations. If the statements are executed sequentially, the flow is executed called flow. அதாவது சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் சீக்வன்சியல் ஃப்ளோன்னு பேர். ஸோ சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரிசையாக இருக்கும், 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ரோக்ராம். இந்த பிளாக்கெல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண இல்லையா, அது என்ன ஆச்சு, இது வரிசையாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது, உள்ளுக்குள்ளே எந்த காம்பவுண்டும் இல்லை. ஸோ வரிசையாக 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஸோ இது சீக்வன்சியல் பிளாக். ஒன் ஆஃப்டர் another from top to bottom only once executed. ஒன் ஆஃப்டர் another only once from top to bottom மட்டும் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் பேர். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் எண்ட் வித் செமிகோலன். அவ்வளோதான் அதில். சரி, சீக்வன்சியலுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் அந்த டைப் கண்ட்ரோல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்ஸ் என்ன இருக்குது, பிரான்ச்சிங், ஐட்ரேஷன், ஜம்பிங் அண்ட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்ஸ். 4 டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் செலக்ஷன் அல்லது டெசிஷன் பேர். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அல்லது டெசிஷன். ஸோ பிரான்ச்சிங்கிற வேர்டும் செலக்ஷனுங்கிற வேர்டு அல்லது இங்கேயே கொடுத்துருப்பாங்க டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்லாமே ஒன்று தான். இங்கே என்ன பண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள அது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உள்ள என்ட்ரி ஆன உடனேயும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணு. கண்டிஷனா ரிலேஷன் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், கம்பேர் வேல்யூஸ் அல்லது கம்பேர் கண்டிஷன்ஸ், கம்பேர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அது ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் தான் கொடுக்கும். ட்ரூன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், உடனே அடுத்து வெளியில் போயிடும், அப்போ ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்னு கிடைச்சது அப்படின்னா அப்டைன் ஆச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் போயிடும், அப்போ இந்த பிளாக் ஸ்கிப் ஆயிரும். ஸோ செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் டிபெண்ட் அப்பான் த கண்டிஷன். இதுவும் ஒன்லி ஒன்ஸ். இப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டட், otherwise false block is executed. So only once one block only executed, only once one block only executed, one block execute ஆகாது. ஸோ இதுக்கு பேர் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு பிளாக் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், அதர் பிளாக் ஆஃப் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று ஐட்ரேஷன் சொல்கிறாங்க. ஐட்ரேஷனுக்கு இன்னொரு பேர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கீழே சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணால் அதே தான், கண்டிஷன் ட்ரூவாகிற வரைக்கும் அந்த பிளாக் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். Once a defined block compound statements again and again executed repetitively until the condition is true. Condition true ஆகிற வரைக்கும் இந்த block execute பண்ணும். When condition becomes false, block execution stop ஆயிரும். இனிஷியலாகவே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இனிஷியலாகவே இந்த block execute ஆகாதே வெளியில் போயிடும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகும், டாப் டு பாட்டம். அது ஒரு டைப்பு, சீக்வன்சியல் டைப்பு. அப்புறம் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டோம்னா இப்போ இங்கே நாம் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ, இந்த ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோவாக இருந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இது டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஐட்ரேஷன் என்ன, இது ஒன்லி ஒன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஐட்ரேஷன் என்ன, திரும்ப திரும்ப இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிஷனை என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் கண்டிஷன் ஆர் எக்ஸிட் கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்ஸை பாடி ஆஃப் த லூப்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் பாடி ஆஃப் த லூப். ஸோ பாடி ஆஃப் த லூப் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட்டட் இஃப் த டெஸ்ட் ஆர் எக்ஸிட் கண்டிஷன் இஸ் true. When it becomes false, the repeatedly execution action will be exited and control goes to execute வெளியே out of the loop statements or iteration statements. ஸோ இங்கே திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகுது ஒரு பிளாக், ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஒரே பிளாக் ஒன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் போயிடுது. ஸோ செலக்ஷன் ஆர் டெசிஷன் மேக்கிங் எக்ஸிக்யூட்ஸ் ஒன் பிளாக் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் இம்மீடியட்லி கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே அப்படி இல்லை. த காம்பவுண்ட், த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட்டட் until the condition is true. கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப. when condition becomes false வெளியில் போயிடும். Generally all programming languages supports these types of write programs depending upon the problem. ஸோ ப்ராப்ளத்தை பொறுத்து இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இந்த சப்போர்ட் பண்ணுது. இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த கண்டிஷனில் ஜீரோ நான் ஜீரோ எல்லாமே ட்ரூ, அதாவது 0 1 ஜீரோங்கிற வேல்யூ எல்லாமே ஃபால்ஸ். 1 2 3 -7 -8.6 +3.46 இந்த மாதிரி எந்த வேல்யூ வந்தாலும் அதெல்லாம் என்னவா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூன்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அப்போ கண்டிஷன் ஜீரோ நான் ஜீரோ எல்லாமே ஃபால்ஸ், ஜீரோ எல்லாமே ஃபால்ஸ், நான் ஜீரோ எல்லாமே ட்ரூ அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் அப்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாக அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கலாம். ஜீரோங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா அது ஃபால்ஸ்னு கன்சிடர் ஆகிக்கும் கண்டிஷன். நான் ஜீரோ என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது ட்ரூன்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேட்ஸ் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ எக்ஸிட் கண்டிஷன் டெஸ்ட் கண்டிஷனை பொறுத்து. ஸோ செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்க்குறோம். என்னென்ன பார்க்குறாங்க, பிரான்ச்சிங் ஆர் செலக்ஷன் ஆர் டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று ஃபங்க்ஷன் கால்ஸ். இந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் ஃபங்க்ஷன் கால்ஸுக்கும் கண்டிஷன் கிடையாது. பட் பிரான்ச்சிங் ஐட்ரேஷன்ஸ்க்கு கண்டிஷன் இருக்குது. ஸோ பிரான்ச்சிங்கில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஐட்ரேஷன் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஜம்பிங் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் கால்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபங்க்ஷன் கால் அடுத்த லெசன். மீதி மூணுமே பிரான்ச்சிங் ஐட்ரேஷன் ஜம்பிங் எல்லாமே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி கிரியேட் பண்ணணும், அது ஃப்ளோவை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிறத பற்றி ப்ராக்டிக்கலாக நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தியரியாக என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிற ப்ரோக்ராமை ஒன் பை ஒன்னாக ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இஷ்டத்துக்கு கண்டபடி இங்கிருந்து அங்கே போ அங்கிருந்து இங்கே போன்னு நம்ம மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றுற டைப் எத்தனை டைப் இருக்குன்னா செலக்ஷன், ஐட்ரேஷன், ஜம்ப்னு 3 டைப் இருக்குது. இதில் செலக்ஷன் ஐட்ரேஷனுக்கு கண்டிஷன் கொடுத்து மாற்றுவோம். இதில் செலக்ஷன் ஒரு பிளாக் இன்னொரு பிளாக், ட்ரூவாக இருந்தால் ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஒரு பிளாக் ஸ்கிப் ஆயிரும், ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் எகைன் அண்ட் எகைன் எக்ஸிக்யூட் ஆகும் until the condition is true. ஜம்ப்ங்கிறது கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் எங்கே வேணாலும் கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணும். அது என்னங்கிறத பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, நல் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நல் ஸ்டேட்மெண்ட்னா சாதாரணமாக ஒரு பிளேஸ் ஹோல்டர் எம்டி ஸ்டேட்மெண்ட் ஐட்ரேஷனில் யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ண போகிறத பின்னாடி சொல்லுவாங்க. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் காலி பிரேஸ்குள்ள வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாமே காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். அதனால தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்த்தோம், நல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்த்தோம். சரி, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் ஸ்டேட்மெண்ட் டு another ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, வரிசையாக போயிட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போக சொல்லும், அல்லது ஒரு காம்பவுண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போ, அல்லது ஒரு காம்பவுண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் மெயின் டெஃபினிஷன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் தட் காஸ் ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு another பார்ட். ஸோ அதில் என்ன இருக்குது, செலக்ஷன் ஆர் டெசிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. செலக்ஷன் ஆர் டெசிஷன், ஓகேவா, அல்லது பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஐட்ரேஷன், இன்னொன்று ஜம்ப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த லூப்னா என்ன, எக்ஸிட் கண்டிஷன் அல்லது செக் கண்டிஷன்னா என்ன, இதெல்லாம் கொஸ்டின்ஸ். ஓகேவா. செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணு, 3 மார்க் கொஸ்டின். ஐடி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணு, 3 மார்க் கொஸ்டின். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 மார்க் அல்லது 3 மார்க். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னன்னு கேட்டால் 2 மார்க், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் 3 மார்க். ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது வேறு. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதனோட டைப்ஸ் எத்தனைங்கிறது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். நல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒவ்வொன்றும் 2 மார்க், தனித்தனி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்ஸ் என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது 2. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே வரும், பிரான்ச்சிங், ஐட்ரேஷன் ஆர் ஜம்பிங். இதாம அடுத்து பார்க்கலாம். சீக்வன்சியல் ஆல்சோ பை டிஃபால்ட்டாக சீக்வன்சியல் தான் வரிசையாக தான் போகும், அதை நம்ம மாற்றுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில் 0 வேல்யூ, நான் ஜீரோ எல்லாமே கண்டிஷனில் ஃபால்ஸ், ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ், ஆல் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். 0 மட்டும் ஃபால்ஸ், ஆல் நான் ஜீரோஸ், all positive, all negative, all fractional values are treated as true. That means 1. என்ன வேல்யூ இருந்தாலும் அது 1ன்னு மாறிக்கும், அது ட்ரூன்னு மாறிக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி ஹாப்பி. கொஸ்டின் பேட்டர்ன் நல்லா பார்த்துக்குங்க, அசைன்மெண்ட்ஸ் எழுதிக்குங்க, தரவாக படிச்சுக்குங்க. பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் லைவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.